மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இன்னொன்று எங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இது அதிகமாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ். இந்த நான் வந்து இந்த சேனல் மேலே சுத்தமாக ஓப்பே இல்லாமல் இருந்தேன். எப்படின்னா இது வந்து 2023ல ஸ்டார்ட் பண்ண சேனல். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா வேடிக்கையாக போட்ட சேனல். அப்போது நல்ல ரீச்சில் இருந்தது. ஏதோ ஒரு சில பல காரணங்களால் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த சேனல் அப்படியே. சரி, இதுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது எல்லா ஷார்ட்ஸுமே சூப்பராக ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு வீடியோ போடுவோமேன்ற மாதிரி சும்மா ஒரு வீடியோ போட்டேன். எந்த மைக்கும் இல்லாமல் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி போட்டோம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கூட அவ்வளோ இருக்கும் அதில் வந்து அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு. ஹார்ட்லி ஒரு 5K மேலே வியூஸ் அதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் நான் இது பண்ணும்போது 80 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இதோட ஒரு 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 25 டேஸில் 80 இன்க்ரீஸ் ஆகி 160 சம்திங் இப்போது சப்ஸ்கிரைபர்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த க்ரோத்தை ஏன் நம்ம வந்து விடணும்? இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கரெக்டான வீடியோஸை வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்லோடு பண்ணுவோன்றதுக்கோசம் இது பண்ணியிருக்கிறது. நான் யூடியூப்பில் நான் வந்து ஒரு 4-5 சேனலில் ஃபேஸ்லெஸ் சேனல், ஏஐ அனிமேட்டட் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருப்பேன். அதுக்கும் எனக்கு நல்ல ரீச்சு கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணி பேசுகிறது. நான் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன்றதை தாண்டி நான் வந்து எதனா விளாக் பண்ணணும், நான் வீடியோ போடணுன்ற யூடியூப்பில் வீடியோ போடணுன்றது வந்து எனக்கு வந்து 2017 எனக்கு வந்து ஒரு நான் 11th 12th படிக்கும்போதே நான் அப்பயே யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். யூடியூப் சேனல்னால் நியூஸ் சம்மந்தமாக எதனா ஒரு நியூஸ் எடிட் பண்ணி அப்பயே நான் போட்டுட்டு இருந்தேன். அது சும்மா ஒரு இதில் அப்படியே விட்டது. ஸோ இதுக்கப்புறம் நாட் ப்ரொஃபஷ்னல் நான் சொல்லலை, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நிறைய சொந்தக்காரங்க நிறைய பேர் என்ன பாலாஜி திடீர்னு இதில் இறங்கிட்டான்ற மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். இது வந்து சும்மா சைடில் நம்ம எங்கன்னா போகிறோம், 4 இடத்துக்கு போகிறோம் வரோம், அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட காட்டுவோம். நிறைய பேர் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. சில பேர் உண்மையாகவே ரசிக்கிறாங்க சில பேர். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய ஃபுட்டு சாப்பிட்றோம். அது எல்லாத்தையும் நான் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே நான் ஃபோட்டோ எடுத்து மட்டுமே அப்படியே வச்சுட்ருப்பேன். நான் எங்கே போனாலுமே எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் எடுத்துப்பேன். இப்போவுமே வந்து 2020 என்னென்ன ஃபுட்டா நீ சாப்பிட்ருக்கன்றது கேட்டால் நான் இன்னமும் என்னோடய கூகுள் ஃபோட்டோஸில் அப்படியே ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் ஆல்பம்ஸ் போட்டு வச்ச மாதிரி எல்லாருக்குமே எனக்கு வந்து தனியாக இருக்கும். நிறைய டைம் நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன், வெளியே அப்லோடு பண்ண மாட்டேன். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நம்மளை இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அதெல்லாம் கடந்து வந்து யார் என்ன நினச்சான்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், நம்மளை டாக்குமெண்ட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து 4 பேர்கிட்ட காட்டலாம், நான் இங்கே போனேன், அங்கே போனேன், இதை பண்ணேன், அதை பண்ணன்றத காட்டுறதுக்கும் சரி. இன்னொரு காமெடியாக சொல்லணுன்னா, உண்மையாக சொல்லணுன்னா ஃபோனே வந்து 256 GB தான் ஸ்டோரேஜே தாங்குது. நம்ம எல்லாமே 4Kல எடுக்கிறோம், 1080pல எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி வெறுப்பாக இருக்குது நிறைய இடத்துல போகிறது. அதை எடுத்து சும்மா யூடியூப்பில் போட்டால் அவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம வந்து இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் போகிற இந்த சேனலோடைய மெயினான விஷயமே என்னென்னா, இந்த சேனல் இல்லைனாலுமே நான் வந்து என்னோடய பிக்கெஸ்ட்டு ட்ரீம் வந்து என்னென்னா, இந்த ட்ராவலிங்கில் தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணி முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ட்ரீம். அது நான் வெளியே யார்கிட்டையும் அவ்வளோ சொல்லிக்க மாட்டேன், ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். நான் அதை எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், ஏன்னா அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். மேக்ஸிமம் நான் இப்போ கூட ஒரு 3 ஸ்டேட்டு கவர் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்டு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும். அதுக்கு
அதான் அது போக அப்படியே கவர் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 10ல் 9 பேர் உங்களை குறை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க மட்டும்தான் உங்களை வந்து வாழ்த்துவாங்க. நானா அப்படி இல்லை. எனக்கு வந்து 10ல் 9 பேருமே நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணுற, இன்னும் பண்ணு, இன்னும் பெட்டராக பண்ணு, இதை பண்ணு, எடிட் பண்ணு, இதை அப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருக்குது. அந்த ஒரு பேர் மட்டும் சும்மா என்னடா டேய் வேலை இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்து நார்மலான விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எதுக்குன்னா அதான் ஃபர்தராக இதுக்கப்புறம் இப்படி தான் மூவ் பண்ண போகிறோன்னு. பட் மை லைஃப் இஸ் நாட் ஃபுல்லி ஓரியன்டட் ஆன் திஸ். ஓகே, இதுலேயே நம்ம போக போகிறது இல்லை. இதுலேயே போக போகிறதுனா இட்ஸ் இது வந்து ஒரு பார்ட். இந்த ஒரு எதனா ஒரு மந்த் எடுத்துக்கணுன்னா எதனா ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரா மாதிரியோ அவ்வளோதான்ற மாதிரி. இது மட்டுமே ஃபுல்லாக இல்லைனா ஐ டூ சம்திங், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் பர்சனலாக பண்ணிகிட்ருக்கேன் தான். பட் திஸ் இஸ் நாட் மெயின் ஜாப். இல்லைனா இதுதான் நிறைய பேர் இப்போயே அதான் வேலை வெட்டி இல்லாமல் ஜாலியாக சுற்றினுக்கிறான்டான்றது அப்படி இல்லை. பட் எல்லா ட்ராவலுக்கும் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும், மணி தேவைப்படும். பட் வி ட்ரை டு மேனேஜ் தட். அதுக்கு எதனா ஒரு ஏர்னிங்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த ட்ராவலிங்கை வந்து நம்ம இது பண்ண போகிறோம். எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கரெக்டாக இது பண்ண முடியுது. நான் வந்து மேக்ஸிமம் இந்த ட்ராவலை வந்து என் கூட ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். பட் அந்த பர்சன் யாருன்னா இல்லாமல் போகிற பட்சத்தில் நான் மேக்ஸிமம் சோலோ ட்ரிப், என்னால் சோலோவாக நிறைய பிளேஸுக்கு போக முடியும். நான் வந்து அதிகபட்சம் சோலோவாக ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசிவிட்டு அப்படியே ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசிவிட்டு ஜாலியாக அப்படியே போயிடுவேன் நான். ஸோ ஓகே, நான் இந்த மந்த்லேயே வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணுறேன். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு சில பேருக்கு அது தெரியாது. அந்த ஸ்டேட்டு தெரியும், ஆனால் அந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா, இப்படிப்பட்ட ஊர்லாம் அங்கே இருக்கான்றது. அந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் அந்த இடத்துல அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டேட்டில் போயிட்டு அங்கேருந்து அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வீடியோலாம் எல்லாமே வந்து அந்த ப்ரொஃபஷ்னலாக வரும். அதை கரெக்டாக எடிட் பண்ணி அந்த ஸ்டேட் பேர்லாம் போட்டு நடுவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வரக்கூடிய கண்டென்ட்ஸு. இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எதனா ஒரு ஃபேமஸ் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு கட்டடத்துக்கு எதனா போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், ஆர்கியாலஜிக்கல் சைட் மாதிரி எதனா போகிறோன்னா இது வந்து இந்த இடத்துல எந்த மன்னர் இது பண்ணாங்க, அப்புறம் அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்றத சிம்பிளாக சொல்லிவிட்டு, ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன் போகிறோன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன ஸ்பெஷலு, ஒரு லேக் போகிறோம், அந்த லேக்கில் என்னன்றது, மவுண்டெயின்ஸு, சில விஷயங்கள், அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் மெயினாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸு, அந்த லாங்குவேஜஸ்ஸு, அவங்களோட கல்ச்சர்ஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸு, இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் மை ப்ரொஃபஷ்னல் திங், இட்ஸ் அ பார்ட் டைம் திங், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ரெட் கலரில் இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மேலே தலையிலே தட்டிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டேட்டை ரிவீல் பண்ணுறேன். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட், ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே நான் வந்து ஆகஸ்ட் 15 அபோவுக்கு மேலே நான் மேக்ஸிமம் இப்போது ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த வீக்கில் இந்த ஆகஸ்ட்டில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். அண்டு அதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.